அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. என்ன அப்படின்னா, நம்ம டீப்பாக போகும்போது தான் இது புரியும். செத்ததுன்னா ஒரு பொருள், செத்ததுன்றது ஒரு பொருள். ஆனால் இங்கே மீதி பொருள் எல்லாமே வேறு மாதிரி இயங்க ஆரம்பிச்சிடும். அந்த ஒரு பொருள் செத்துதுன்னா மீதி பொருள் வேறு மாதிரி இயங்க ஆரம்பிச்சிடும். எதுனா மனம். இந்த மனமற்ற நிலையில் பொறிப்புலன்கள் இயங்காது. மனமற்ற நிலையில் பொறிப்புலன்கள் இயங்காது. கோமா வந்துடுது. ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு இருக்கான், ஒரு பொருள் போயிடுச்சு, மனம்ன்ற பொருள் போயிடுச்சு. பொறிப்புலன்கள் எல்லாமே இருக்குது, உயிர் இருக்குது உடலில், மற்ற உள்ளே இருக்கக்கூடிய கரணாதிகள் எல்லாமே இருக்குது. ஆனால் மனம் போயிடுச்சு. மனம் போன உடனே பிண மாதிரி ஆயிட்டான். கோமா ஸ்டேஜில் உயிர் தான் போலியே தவிர கோமா ஸ்டேஜில் உள்ளே இருக்கிறான், ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான், ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்குது. 6 மாதமாக பெட்டை பூச்சின்னு தான் பத்துன்னு இருப்பான், சாக மாட்டான். உடம்பு சில்லுன்னு ஆகலை. சில்லுன்னு ஆனால் தானே செத்து போயிட்டு தான் சொல்லுவாங்க. உடம்பு சூடு இருக்கிற வரைக்கும் உயிரோடு இருக்கிறான், ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் அவர் சாவலை. சாவலைன்றதால இயக்கமே இல்லாமையும் பார்த்துட்ருக்கார். சாவலைன்னா இயங்கணும், இயக்கம் இல்லை. அப்போ எது போச்சு? செத்தது எது? மனம். மனம். மனம் போனால் பிணம். மனம் போனால் பிணம். அப்போது அந்த மனம்ன்றது தான் செத்தது. செத்ததுனால இயக்கம் இல்லாமல் படுத்துக்கிட்டு இருப்பான். மற்ற எல்லா கருவி கரணாதிகள் இயங்கும். அவனுக்கு பாவ புண்ணியம் கிடையாது, கிடையாது. எந்த பாவ புண்ணியமும் அவனை சேராது. கோமா ஸ்டேஜில் இருக்கணும், பாவ புண்ணியம் சேருமா? செயலே அவனது இல்லையே. மனம் போனதுக்கப்புறம் செயல் போச்சு. செயல் போனதுக்கப்புறம் பொறிப்புலன்கள் அடங்கி போச்சு. அப்போ செயல்கள் இல்லை. செயல்கள் இல்லை என்னும் போது நல்லது கெட்டது என்ற இரு வினையும் அவனை தாக்காது, மனத்தோடு சேர்ந்தது. அதனால் செத்தது ஒன்று. மனம் செத்தா இயக்கம் நின்றுடுச்சு. மனமா வெளியே போயிடும். மனம் வெளியே போயிடும். அவனுக்கு இயக்கம் கிடையாது, மனம் வெளியே போயிடும். ஏன் தாட்ஸை கொண்டாந்து உள்ளே போட முடியாது அதால். ஏன்னா இயக்கம் இருக்குது, செயல் புரியல, பொறிப்புலன்கள் ஒடுங்கிடுச்சு. அதனால் மனம் அடங்கிடும், வெளியே கூட போகாது, மனம் அடங்கிடும். நம்ம ஐயா பாடல், மனம் மனதினில் ஒடுங்கி மாயையெல்லாம் நீக்கி தூய ஒளி கிளம்பி துன்பமெல்லாம் தீர்த்து. ஆனால் இந்த தூய ஒளி அவங்களுக்கு கிளம்பாது, துன்பமெல்லாம் தீராது, அதெல்லாம் இருக்கும். ஆனால் மனம் மனதிலேயே ஒடுங்கிடும், செயல் புரியாது, பொறிப்புலன்கள் அடங்கிடும். அப்போ எந்த செயலும் இல்லாததுனால பாவ புண்ணியம் கிடையாது. ஏற்கனவே இருந்த பாவ புண்ணியத்துக்கு மீண்டும் பிறவி எடுத்துகிட்டு அடுத்த பிறவியில் அதை தீர்ப்பாரே தவிர இந்த பிறவியில் அவர் எதையும் பண்ண முடியாது. சப்போஸ் ஒரு வேளை டாக்டருங்க முயற்சி பண்ணி கோமாவை சரி பண்ணிட்டா மீண்டும் பாவ புண்ணியங்கள் சேர்த்துக்குவார். இருக்கிறத தொலைக்கிறதோ சேர்க்கிறதோ அது செயல் புரிவாரே தவிர, ஆமாம், அந்த ஒரு பொருள், மனம்ன்ற ஒரு பொருள் இல்லைன்னா செயல் கிடையாது. ஆமாம், பாவ புண்ணியமும் கிடையாது. இந்த ஒரு பொருள் தான் எல்லாத்துக்கும் காரணம். இதோடு இணைஞ்சு நான் 3த்தையும் வச்சுக்கிட்டு இது வேலை செய்துக்கிட்டு இருக்குது. எது? அதுக்கு 3 பேர் அசிஸ்டன்ட் மாதிரி, மனம் சித்தம் புத்தி அகங்காரம்னு. இந்த மனம் இந்த 3த்தையும் வச்சுக்கிட்டு இயக்கம் நடத்திக்கிட்டு இருக்குது. இந்த உடலை வச்சு, உயிரை வச்சு இயக்கம் நடத்திக்கிட்டு இருக்குது. இது இயக்கம் நடத்துறதுனால தான் பாவ புண்ணியங்கள் உண்டாகிக்கிட்டே இருக்குது, வினை பயனை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கோம். நான் ஒரு புக்கில் படித்தேன், மனம் மனம் இருக்குது ஆனால் இல்லை, அதை எடுத்து காட்ட முடியாது. அதுக்கு ரமணர் மகானம் ராமகிருஷ்ணன் மகானம் வெங்காயத்தை உரிச்சா ஐயாவே அதை சொல்லிச்சுக்கிட்டே இருந்தால் கடைசியில் என்ன இருக்கும்? ஐயா அதை தானே சொன்னார். அதுதானே இந்த பாடல்லே அதுதானே. மனம் மனதில் ஒடுங்கின்ட்டார், முடிஞ்சு போச்சு, அவள் தானே. ஒன்றுமே இல்லையே. மனம்ன்றது ஒரு பொருள் இல்லை. கையா தலையா காலா வாயா எதுவும் கிடையாது, எடுத்தும் காட்ட முடியாது. அது இன்விசிபிள், பார்க்க முடியாது. அப்போ மனம்ன்ற ஒரு பொருளை பார்க்க முடியாது. அது எதோட செயல் புரியும்? மூச்சோட செயல் புரியும், அவ்வளோதான். அப்போ மனம் அடங்கிய நிலையில் மூச்சு அடங்கும், மூச்சு அடங்கிய நிலையில் மனம் அடங்கும். இது ரெண்டும் அடங்கும். அப்போது மூச்சு தனியாக இயங்கிட்டு இருக்கு கோமா ஸ்டேஜில்னா மனம் மனதினுள் ஒடுங்கிடும், அவ்வளோ. இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி குணங்கள் மாறிடுது சிலருக்கு. இப்போ கூட நிறைய வெளிநாடுகள்லாம்
அவங்களுக்கு குணங்களே வேறு மாதிரி இருக்கும். எப்படின்னா, ரொம்ப குளிர், இப்போ பனிக்கரடி இருக்குது, நல்ல பனியில் தான் அது இருக்கும், வெயிலில் இங்கே கொண்டு வந்தால் அது செத்து போயிடும். அது மாதிரி அப்போ அதுக்கு வேறு குணங்கள் வேறு மாதிரி இருக்கும். அதோட உணவுகள் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி குணங்கள் இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிடும். அந்த 8 குணங்கள்னால் ஆசை, கோபம், காமம், மதம், மாச்சரியம், பொறாமை, இது எல்லாத்தையும் சேர்ந்தது தான் 8 குணங்கள். ஆனால் இந்த 8 குணங்கள் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை. இந்த 8 குணங்கள் தான் வாழ்க்கை நடத்துறதுக்கு பெஸ்ட். அதே மாதிரி 6 ஆதாரங்கள், அது சக்கரங்கள். நீ இந்த 8 குணங்களின் வழியாக செயல்படக்கூடியதை ஆதாரங்கள் வழியாக பிரம்மரந்திரத்தில் போய் பதிவாகி, இந்த பதிவு தான் அடுத்த பிறவி எடுக்க உனக்கு உதவுது. அப்போது நல்லது கெட்டது எல்லாத்தையும் அங்கே பதிவு பண்ணுறது சக்கரங்கள் வழியாக. அதுக்காக இந்த 6 ஆதாரங்கள் இயங்கும். இந்த இயக்கம் அந்த பிரம்மரந்திரத்தில் பதிவாகி மீண்டும் வெளியில் போகிறப்ப நீ பிறவி எடுக்கிறியா பிறவியை முடிக்கிறியான்றது உன்னோட செயல்பாடை குறித்தும், நீ இந்த 6 ஆதாரங்கள் வழியாக 8 குணங்களால் செய்யக்கூடிய செயல்களை வச்சே முடிவு செய்யப்படுது. அப்போது இந்த 8 குணங்களின் வழியாக நீ செய்த செயல் நல்ல செயலாகவே அமைஞ்சிருந்ததுன்னா பிரம்மரந்திரத்தில் நீ போய் ஒடுங்கி மகானாக மாறிடலாம். பிறவி கிடையாது, தவிர்த்துக்கலாம். உச்சியில் நீ வெளியேறிடலாம். இல்லைன்னா மற்ற பாதைகள் வழியாக வெளியேறி மீண்டும் பிறவி எடுத்துக்கிட்டு திரும்ப அந்த உலகத்தில் வாழ ஆரம்பிச்சிடலாம். இப்படி இந்த குணங்களுக்கு ஏற்ற மாதிரி செயல்பாடுகள் பிறவிகள் அமையும் சாமி. குணங்களுக்கு ஏற்ற மாதிரி பிறவி அமைதுன்னு சொன்னோமே, இதுக்கு திருமூலர் அழகாக ஒரு பாடல் கொடுக்குறார் பாருங்க. தானே படைத்திடம் தானே அழித்திடம், நீ என்ன செய்கிறியோ அதுதான் உனக்கு. தானே படைத்திடம் தானே அழித்திடம், தானே துடைத்திடம் தானே மறைத்திடம், தானே இவை செய்து தான் முத்தி தந்திடம். இதை எல்லாத்தையும் செய்து அதுவே முத்தி கொடுக்கும். தானே வியாபித்து தலைவனும் ஆமே. அது முக்தி கொடுக்கறதா இருந்தாலும், பாவத்தை கொடுக்கறதா இருந்தாலும், புண்ணியத்தை கொடுக்கறதா இருந்தாலும் அதுவே தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுது அப்படின்றத. அவன் ஒழிய அமரரும் இல்லை. இது இப்போ அந்த பிரம்மரந்திரத்தில் இயங்கக்கூடிய செயலை பற்றி சொல்கிறா பாருங்க. அவன் ஒழிய அமரரும் இல்லை. ஏன்னா பிறவிக்கு அதுதான் போகுது. இந்த பிரம்மரந்திரத்தில் இயங்கக்கூடிய இந்த ஆன்மான்னு சொல்லக்கூடிய சூக்கும உடல் இதுதான் பிறவிக்கு போகுது. அதனால் அவன் ஒழிய அமரரும் இல்லை. கடவுளே அதுதான். கடவுளின் ஒரு கூறு அந்த சூக்கும உடல். அவனன்றி செய்யும் அருந்தவம் இல்லை. ஆன்மாவோட தொடர்பு இல்லாமல் பெருசாக நீ தவம் செய்ய முடியாது. ஏன்னா முற்பிறவி பாவ புண்ணியங்களை சுமந்துட்டு வந்தது அதுதான். அதில் அந்த பதிவு இருந்தால் மட்டும்தான் நீ தவமே பண்ண முடியும். அவனன்றி செய்யும் அருந்தவம் இல்லை. அவனன்றி மூவரால் ஆவதொன்றில்லை. மூவரால்னா என்னன்னா மனம் மட்டும் கிடையாது, சித்தம் புத்தி அகங்காரம்ன்ற 3 பேரால் எதுவும் நடக்காது. ஏன்னா அதில் அந்த அவனன்றி செய்யும் அருந்தவம் இல்லை, அவனன்றி மூவரால் ஆவதொன்றில்லை. ஆன்மான்ற ஒன்று இல்லைன்னா இதுக்கு வேலையே கிடையாது. அதனால் இந்த 3 பேரால் எதுவும் நடக்காது. அவனன்றி ஊர்ப்புகுமாறு அறியேனே. என்னன்னா அவனன்றி அந்த சூக்கும உடல் இல்லாமல் மீண்டும் ஊர்ப்புக முடியாதுன்னா மீண்டும் பிறவி எடுக்க முடியாது. அதனால தான் அவனன்றி ஊர்ப்புக முடியாது. சூக்கும உடல் போய் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி உடல் எடுத்துக்கிட்டு வரணும். இந்த சூக்கும உடல் இல்லாமல் மீண்டும் பிறவி கிடையாது. அதனால் ஞானிகள் என்ன பண்ணாங்கன்னா இந்த முப்பொருளையும் 6 ஆதாரங்கள் வழியாக மேலே ஏற்றி பிரம்மரந்திரத்துக்குள்ளே நுழைஞ்சி இங்கே இருக்கக்கூடிய தலைக்கு மேலே இருக்கக்கூடிய சிவத்தோடு அதை ஐக்கியப்படுத்தினாங்க. அப்போது உச்சி திறந்து 10வது வாசலில் போய் அவங்க ஐக்கியமாயிட்டாங்க. அப்படி ஐக்கியம் ஆனவங்க தான் பிறவியை தவிர்த்துக்கிட்டாங்க. இந்த 10வது வாசல் திறக்காமல் பிறவியை தவிர்க்க முடியாது.
10வது வாசல் திறக்கிறவங்களுக்கு பிறவி கிடையாது அப்படின்றத இவர் தெளிவாக திருமூலர் பாடலில் நமக்கு சொல்கிறாங்க. அதே போல் சிந்தையதென்ன சிவன் என்ன வேறில்லை, சிந்தையினுள்ளே சிவனும் வெளிப்படும், சிந்தை தெளிய தெளிய வல்லார்க்கு சிந்தையினுள்ளே சிவன் இருந்தானே. இந்த பிரம்மரந்திரத்தை தான் அழுத்தி மீண்டும் சொல்கிறாரு. இதையே திருமூலர் இன்னொரு பாடலில் உடம்பினை முன்னும் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருப்பொருள் கண்டேன், உடம்பினர் உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. இதுக்கே இன்னொரு பாடலில் மானுடராக்க